வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வாரணாசிக்கு பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வருகின்ற 8ஆம் தேதி 4 புதிய வந்தே பாரத் ரயில்கள் தொடக்கம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் 121 தொகுதிகளில் முதல் கட்ட வாக்குப்பதிவு. கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக 60% தாண்டி சாதனை படைத்த பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போரை தடுத்து நிறுத்தியதாக மீண்டும் தெரிவித்தார் அமெரிக்க அதிபர். 58வது முறையாக போரை நிறுத்தியதாக அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் பதிவு. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். வாரணாசியில் புதிய வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்கின்றார். தொடர்ந்து அவர் இந்தியாவின் நவீன ரயில் கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்காக வருகின்ற 8ஆம் தேதி 4 புதிய வந்தே பாரத் ரயில்களை கொடியசைத்து தொடக்கி வைக்கின்றார். இதையடுத்து இந்த புதிய வந்தே பாரத் ரயில்கள் பனாரஸ் முதல் கஜூராஹோ வரை, லக்னோ முதல் சஹாரன்பூர் வரை, பிரோஸ்பூர் முதல் டெல்லி வரை, எர்ணாகுளம் முதல் பெங்களூரு வரை ஆகிய வழித்தடங்களில் ரயில்கள் இயக்கப்படுகின்றது. தொடர்ந்து இந்த உலகத்தரம் வாய்ந்த ரயில் சேவைகள் மூலம் பொதுமக்கள் எளிதான, வேகமான மற்றும் வசதியான பயணம் மேற்கொள்கின்றனர். பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதல் கட்டமாக 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் முதல் கட்டமாக 121 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலில் ஆளும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் இடம்பெற்ற பாஜகவின் என்டிஏ கூட்டணிக்கும் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக கொண்ட இந்தியா கூட்டணிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இதில் அதிகபட்சமாக பெகுசாராய் தொகுதியில் 67% வாக்குகளும், குறைந்தபட்சமாக ஷேக்புரா தொகுதியில் 52% வாக்குகளும் பதிவாகி உள்ளன. இந்நிலையில் பீகார் முதல் கட்ட வாக்குப்பதிவில் மொத்தம் 64% வாக்குகள் பதிவாகி உள்ளன. இது கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக 60% தாண்டி சாதனை படைத்து உள்ளது. தொடர்ந்து 2ஆம் கட்ட தேர்தல் வருகின்ற 11ஆம் தேதியும், மேலும் வாக்குகள் வருகின்ற 14ஆம் தேதியும் எண்ணப்படுகின்றது. இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதலை வர்த்தக ஒப்பந்தத்தை காட்டி அச்சுறுத்தி முடிவுக்கு கொண்டு வந்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வணிக மன்றமான மியாமியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் உரையாற்றினார். அப்போது வர்த்தக ஒப்பந்தங்களை முறித்துக் கொள்வதாக அச்சுறுத்திய பின் இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை முடிவுக்கு கொண்டு வந்தன என்று மீண்டும் தெரிவித்துள்ளார். கடந்த 8 மாதங்களில் நீண்ட காலமாக நடந்து வந்த கொசோவா, செர்பியா, காங்கோ, ருவாண்டா உள்ளிட்ட 8 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது இதுவரை 7 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறி வந்த நிலையில் இந்த முறை 8 விமானங்கள் என்று கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தனது எக்ஸ் தள பதிவில் இதுவரை அமெரிக்க அதிபர் டிரம்ப் 58வது முறையாக இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியுள்ளார் என கூறியதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதைத் தொடர்ந்து சென்னையில் வானம் ஓரளவு கரு மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதில் தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, நாகை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. கோவையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான மாணவிக்கு நீதி வழங்க கோரி சென்னையில் தமிழிசை தலைமையில் பாஜக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழிசை, குஷ்பு ஆகியோரும் பாஜக மகளிர் அணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்க கோரி முழக்கமிட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை 24 மணி நேரத்தில்
குற்றவாளிகளை பிடிக்க முடிந்த தமிழக அரசால் ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்று வினவினார். காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடித்த பின்னரும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வருவதால் குற்றவாளிகளுக்கும் அரசுக்கும் தொடர்பு இருப்பதாக தனக்கு சந்தேகம் எழுவதாகவும் தமிழிசை தெரிவித்தார். தமிழக அமைச்சரவையில் இடம்பெறும் அளவிற்கு அரசியல் களத்தை அமைத்து வருவதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உள்ளிட்ட குற்றங்களுக்கு காரணம் இளைஞர்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி உள்ளது என தெரிவித்தார். சமூக நீதி மண் என்றும் பெண்களுக்கு விடுதலை என்றும் பேசும் தமிழ்நாட்டில்தான் பெண்களுக்கு அதிகமான கொடுமைகள் நடந்து வருவதாக குற்றம் சாட்டினார். ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகுதான் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை அறிவிக்கப் போவதாக தெரிவித்தார். சட்டமன்றத்தில் மட்டும் இல்லை, ஆட்சியிலும் பங்கு பெறும் அளவில்தான் தங்கள் கூட்டணி அமையும் என்றும் அமைச்சரவையில் பங்கு பெற்றால்தான் மக்களின் குறைகளை போக்க முடியும் என்பதால் அதற்கு உண்டான அரசியல் களத்தை அமைப்போம் என்றும் கிருஷ்ணசாமி கூறினார். கூட்டங்களை நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலும் அனைத்து ஒன்றியங்களிலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையில் நடைபெற இருக்கிறது. அதில் அதிகமான வாகனங்களில் வருவது, மக்களை திரட்டுவது மற்றும் மாநாட்டுக்கான நோக்கங்கள் ஆகியன குறித்து கிளை செயலாளர்களிடத்தில் எடுத்து சொல்வதும் மக்களிடத்தில் எடுத்து சொல்வது குறித்தும் அதில் விவாதிக்கப்படும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்காக அவசர கதியில் மண் சாலை அமைக்கப்பட்டது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி அருகே வேலப்பாடியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அந்த மண்டபத்துக்கு செல்லும் சாலை சேரும் சகதியுமாக இருந்ததால் முகாமுக்கு பொதுமக்கள் யாரும் வரவில்லை. இதனால் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் கோபமடைந்து உள்ளார். இதையடுத்து சேரும் சகதியுமாக இருந்த சாலையில் அவசர கதியில் மண்ணை போட்டு சீரமைத்துள்ளனர். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியிடம் தான் வைத்த கோரிக்கையால் தொப்பூர் கணவாயில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டு வருவதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாயில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பாலத்தை பாமக தலைவர் அன்புமணி பார்வையிட்டார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொப்பூர் கணவாய் சாலையில் இதுவரை ஏற்பட்ட விபத்துகளில் 310 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 1000க்கும் மேற்பட்டோர் கை கால்கள் இழந்துள்ளதாகவும் கூறினார். இந்த பகுதியில் தொடர்ந்து ஏற்படும் விபத்தை தடுக்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்து உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தரும்படி தான் கோரிக்கை வைத்ததாக கூறினார். தனது கோரிக்கையை ஏற்று தொப்பூரில் 775 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6.6 கிலோமீட்டர் தூரத்தில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டு வருவதாக அன்புமணி தெரிவித்தார். சிறப்பு வாக்காளர் பட்டி சரி செய்தது அப்பொழுது திமுக மத்திய அரசின் அங்கமாக இருந்தது. என்டிஏ கூட்டணியில் திமுக இருந்தது. அப்பொழுது தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது திமுக சொன்னது, இந்த வாக்காளர் பட்டி சரி செய்வது மாநில அரசு தவறு செய்யலாம் என்று. ஜெயலலிதா அம்மையார் மீது குறை சொன்னார்கள் கலைஞர் அவர்களும் இதே ஸ்டாலின் அவர்களும். இப்பொழுது மத்திய அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அதேதான், மாநில அரசு திமுக. இப்ப ஏன் இந்த குறைய சொல்றீங்க? நீங்க தானே இப்ப தமிழ்நாடு ஆட்சியில் இருக்கிறீங்க. உங்களை மீறி யாராவது தவறு செய்ய முடியுமா? ஆய்வு செய்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் உங்களுடைய அதிகாரிகள் தானே. மத்திய அரசிடம் அல்லது தேர்தல் ஆணையம் இவ்வளவு அதிகாரிகள் கிடையாது. திருச்சியில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எஸ்ஐஆரை அவர்களுக்கு சாதமாக பயன்படுத்திக் கொண்டுள்ளனர் என்று அதிமுகவினர் மனு அளித்துள்ளனர். திருச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார், முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி, வளர்மதி, முன்னாள் துணை மேயர் ஸ்ரீனிவாசன், அதிமுக முன்னாள் சட்டமன்ற கொறடா மனோகரன் உள்ளிட்டோர் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணனை சந்தித்து எஸ்ஐஆரில் நடைபெறும் முறைகேடுகள் களைய வேண்டும் என்று மனு அளித்தனர்.
பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் சுருக்க பணியினை மேற்கொண்டு நடத்தி வருகின்றது. அது தொடர்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பெயரில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்தோம் என்றும் வாக்காளர் அலுவலர்கள் மீது சில குறைபாடுகள் வந்து கொண்டிருக்கின்றன என்று எங்களது வாக்காளர் அலுவலர்கள் எங்களிடம் புகார் கூறியதை அடுத்து உடனடியாக நாங்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு அளித்ததாக தெரிவித்தார். அதாவது பிஎல்ஓ அவங்க தான் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அந்த விண்ணப்பத்தை கொடுத்து அதை ஃபில்லப் பண்ணி வாங்கணும். ஆனால் பல இடங்களில் சரியாக நடக்குது. ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் ஆளுங்கட்சியினருடைய அதிகாரத்தை அங்கே நிலைநிறுத்தக்கூடிய அளவிற்கு சில இடங்களில் அவங்க பல்காக மொத்தமாக அந்த விண்ணப்பத்தை அவங்க வாங்கிட்டு அவங்க போய் வீடு வீடாக கொடுக்குறாங்க. இதை நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இதுவுமே அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. அதனால் எங்களுடைய PLA 2 என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்களும் அதை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற தவறுகள் எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வற்புறுத்தி கேட்டிருக்கோம். அரசியல் கட்சிகளிடம் படிவங்களை வழங்குவதால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் முறைகேடு நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மனு அளித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின், மாதவரம் மூர்த்தி, PV ரமணா ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் வாக்காளர் விவரங்கள் குறித்த நிறைவு செய்யப்பட்ட படிவங்கள் வாக்குச்சாவடி அலுவலர்களால் மட்டுமே பெறப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி முகவர்கள் மனுக்களை பெற்றால் அவர்களுக்கு வேண்டியவர்களின் மனுக்களை மட்டும் அனுப்பிவிட்டு மற்றவற்றை அனுப்பாமல் இருக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர். ஆட்சியரிடம் மனு அளித்த போது அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியுடைய ஆலோசனையின்படி இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 5 மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வழங்கப்பட்டு வருகின்ற அந்த படிவங்கள் BLO அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் மூலமாகவே பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை பெறப்பட வேண்டும் என்று கயத்தாறு அருகே கடந்த 2019ஆம் ஆண்டு விவசாயி அண்ணாமலை என்பவரை வெட்டி உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கில் உடையார் கோதண்டராமன் ஆகிய 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி தாண்டவன் தீர்ப்பளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே உள்ள அய்யனாரூத்து சந்தித்தெருவை சேர்ந்த விவசாயி பரமசிவனின் மகன் அண்ணாமலையின் குடும்பத்திற்கும் இவரது பெரியப்பா அண்ணாமலை மகன் உடையார் என்பவரின் குடும்பத்திற்கும் இடத்தின் பிரச்சனை தொடர்பாக முன் விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி அண்ணாமலை மகளுடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு சென்றார். மனைவி பின்னால் நடந்து வந்தார். அப்போது அங்கு வந்த உடையார் அவரது உறவினர் குப்பனாந்தபுரம் தெற்கு தெருவை சேர்ந்த ராமச்சந்திரன் மகன் கோதண்டராமன் ஆகியோர் அண்ணாமலையை வழிமறித்து தகராறு செய்தனர். இதில் ஆத்திரமடைந்த உடையார் கோதண்டராமன் ஆகிய இருவரும் அண்ணாமலையை சரமாரியாக அரிவாளால் வெட்டி உயிரை மாய்த்தனர். இது தொடர்பாக அளித்த புகாரின் பேரில் கயத்தார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை தூத்துக்குடி மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி தாண்டவன் குற்றம் சாட்டப்பட்ட உடையார் கோதண்டராமன் ஆகிய 2 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ஆனந்த் கேப்ரியேல் ராஜ் ஆஜராகி வாதாடினார். கோவையில் CITU தொழிற்சங்கத்தின் 16வது மாநில மாநாடு தொடங்கியுள்ளது. கோவை நவ இந்தியாவில் CITU 16வது மாநில மாநாட்டை மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் செங்கோடி ஏற்றி தொடங்கி வைத்தார். நவம்பர் 9ஆம் தேதி வரை 4 நாட்கள் இந்த மாநாடு நடைபெறுகின்றது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட தொழிலாளர் தியாகிகளின் நினைவு ஜோதி மாநாடு நடைபெறும் வளாகத்தில் ஏற்றி வைக்கப்பட்டது.
முதல் நாள் நிகழ்வில் அகில இந்திய துணைத் தலைவர் பத்மநாபனும் மாநில தலைவர் சவுந்தரராஜனும் உரையாற்றினர். தொமுச பேரவையின் தலைவர் நடராஜன், தமிழ்நாடு AITUC மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணன், தமிழ்நாடு HMS மாநில செயலாளர் ராஜாமணி ஆகியோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குமாரபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி செய்த உணவக உரிமையாளர் அருணாவை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே குமாரபுரத்தில் தமிழ்நாடு அரசு 288 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி முடித்துள்ளது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக கூறி குமாரபுரத்தை சேர்ந்த உணவக உரிமையாளர் அருணா பலரிடம் பணம் வாங்கியுள்ளார். ஒவ்வொருவரிடமும் 60,000 என்கிற கணக்கில் 50க்கும் மேற்பட்டோரிடம் மொத்தம் 30 லட்சம் ரூபாய் வரை வாங்கி உள்ளதாக கூறப்படுகின்றது. அவ்வாறு பணம் கொடுத்தவர்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்படாததால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இதனால் கோபமடைந்த அவர்கள் ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து அருணாவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாக உழைப்போர் உரிமை இயக்க தலைவர் வழக்கறிஞர் பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை செய்தியாளர் மன்றத்தில் பேசிய பாரதி, பணி நிரந்தரம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களை வாகனத்தில் வைத்துக் கொண்டே காவல்துறையினர் அலைக்கழித்ததாக குற்றம் சாட்டினார். கலைஞர் சமாதி, தலைமை செயலகம், மாநகராட்சி அலுவலகம், முதல்வரின் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், மேயர் பிரியா வார்டு அலுவலகம் ஆகிய 5 இடங்களில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்த உள்ளதாக பாரதி தெரிவித்தார். சம்பளம் போனா என்ன நிலைமை, வேலைன்னா என்ன நிலைமை, அப்படி வச்சு மிரட்டியும் வச்சிருக்காங்க. நீ போனா உனக்கு அடுத்த நாள் வேலைக்கு உன்னை தூக்கி வச்சு மாத்திடுவேன், அவங்கள பார்த்தியா வெளியே நிற்கிறாங்க, உன் நிலைமையும் மாத்திடுவேன் மிரட்டி வச்சிருக்காங்க. இப்போ இவங்களேருந்து வெளியில் வரும்னா இதை கஷ்டப்பட்டு வெளியில் எடுத்து போராடுறவங்க சேர்க்குற நிலைமை இல்லை. நீ தமிழ்நாட்டிற்கு அனைத்து தொழிற்சங்கமோ அனைத்து அரசியல் கட்சியினரும் திறந்த மனதோட ஒரு அறிக்கை ஆர்ப்பாட்டத்தையும் தாண்டி அனைவரும் சேர்த்து அணிதிரட்டல் வேலைகள் ஈடுபடணும். நாங்கள் எங்கள் வேலையை எங்கள் போராட்டத்தை 97 நடத்துக்க பல கஷ்டம், வலி, பல வழக்குகள், பல பிரச்சனை, காவல்துறை அடக்குமுறை இதெல்லாம் சந்தித்து நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் எல்லோரும் கால் கொடுக்குறோம். எல்லா கட்சிகளும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்களும் எதிர்கட்சியினரும் சேர்ந்து தூய்மை பணியாளருக்கு ஒட்டுமொத்த உரிமைகளுக்காக குரல் கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். இந்த இடத்துல தான் எங்களால் இருக்க முடியுது. கடமைன்றது எல்லாருக்கும் சேர்ந்துருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துக்குள்ளே வந்து நின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் குப்பை தேங்கினா இந்த குறைந்தபட்ச சம்பளன்ற கோரிக்கையும் தமிழ்நாடு முதல்வர் கோரிக்கையும் கட்சிமாக நிறைவேற்றப்படும். இதில் அனைத்து கட்சிகளும் வேறுபாடு இல்லாமல் குரல் கொடுக்க வேண்டிய விஷயம் நாங்கள் நம்புறோம். திருவாரூர் மாவட்டம் திருமக்கோட்டை அரசு பள்ளி மாணவ மாணவியரை ஊக்குவிக்கும் வகையில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்தோருக்கு சிங்கப்பூர் தொழிலதிபர் 3 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கியுள்ளார். மன்னார்குடி அருகே திருமக்கோட்டை அரசு ஆண்கள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பிடித்தவர்களுக்கு 50,000 ரூபாயும், 2ஆம் இடம் பிடித்தவர்களுக்கு 25,000 ரூபாயும், 3ஆம் இடம் பிடித்தவர்களுக்கு 15,000 ரூபாயும் வழங்கப்படுகின்றது. இதேபோல 10ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பிடித்தவர்களுக்கு 25,000 ரூபாயும், 2ஆம் இடம் பிடித்தவர்களுக்கு 15,000 ரூபாயும், 3ஆம் இடம் பிடித்தவர்களுக்கு 10,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இவர்களை தவிர சிறப்பிடம் பெற்ற 24 பேருக்கு ஒவ்வொருவருக்கும் 1000 ரூபாயும் கல்வி ஊக்கத்தொகை என மொத்தம் 3 லட்சம் ரூபாயை விசாலாட்சி அம்மாள் நினைவு அறக்கட்டளை நிறுவனரும் சிங்கப்பூர் தொழிலதிபருமான பழனிசாமி வழங்கினார். தனது சொந்த பணத்தில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி வரும் தொழிலதிபர் பழனிசாமியை அப்பகுதி மக்கள், கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் பாராட்டுகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உயிர் மாய்க்க தாக்குதல் நடத்திய குற்றவாளியை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மன்னார்குடியை சேர்ந்தவர் அபிலேஷ் வயலில் உரம் போட்டு வந்துள்ளார். அப்போது அங்கு வந்த மடப்புறத்தை சேர்ந்த அஜித்குமார் அபிலேஷை அரிவாளால் சரமாரியாக வெட்டி உள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அபிலேஷை அவரது உறவினர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சாவூர் மருத்துவமனையில் அபிலேஷ் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் அவரின் உறவினர்கள் குற்றவாளி அஜித்தை கைது செய்ய கோரி திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சு நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் தாயார் மாரியம்மாளின் 10ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையம் முன்பு வைகோவின் தாயார் மாரியம்மாளின் நினைவு நாள் நிகழ்ச்சி மதிமுக மாவட்ட செயலாளர் பாரத் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. மாரியம்மாளின் உருவப்படத்துக்கு மதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்கள் 200 பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் ஏழுமலை, துணை செயலாளர்கள் சீனிவாசன், காசி, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பார்த்திபன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தாராபுரம் பகுதிகளில் குரங்குகளின் அட்டகாசத்தை தடுக்க வனத்துறை அதிகாரிகள் குரங்குகளை பாதுகாப்பாக பிடித்து காடுகளுக்கு விட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் சமீப காலமாக குரங்குகளின் அட்டகாசம் அதிகரித்து பொதுமக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. தாராபுரம் பொள்ளாச்சி சாலை பேருந்து நிலையம், CSI பள்ளி வளாகம், தாராபுரம் காவல் நிலையம், முருகன் கோவில் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குரங்குகள் கூட்டமாக சுற்றித் திரிகின்றன. அதன்படி தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பிரியாணி கடைக்குள் புகுந்த குரங்கு வாடிக்கையாளர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பிளேட்டிலிருந்து சிக்கன் பீஸை பறித்துக் கொண்டு தப்பித்து சென்றது. இதேபோன்று பேருந்து நிலையம் மற்றும் சுற்றுப்புற கடைகளில் முன்பகுதியில் தொங்கவிடப்பட்டிருந்த வாழைப்பழம், ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்களை குரங்குகள் பறித்து செல்வதும், பாதசாரிகளின் கைகளில் உள்ள பைகளையும் துரத்தி பிடிக்கும் சம்பவம் மக்களை பதட்டத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்ட காங்கேயம் வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து குரங்குகளை பாதுகாப்பாக பிடித்து காடுகளுக்குள் விட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஊரணிபுரம் அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் சமீபத்தில் பெய்த மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அனைத்து பயிர்களின் பாதிப்பு அடிப்படையில் உடனே நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம் சார்பில் ஊரணிபுரம் அலுவலகத்தில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில பொருளாளர் VS வீரப்பன் தலைமை தாங்கினார். தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட பொருளாளர் பெரி சவுந்தரராஜன், திருவோணம் ஒன்றிய தலைவர் ராமசாமி, ஒன்றிய செயலாளர் சோனா ராமையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் விவசாயிகள் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களுக்கு சட்டத்திற்கு உட்பட்டு 30 தினங்களில் தீர்வு காண வேண்டும், சமீபத்தில் பெய்த மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அனைத்து பயிர்களின் பாதிப்பு அடிப்படையில் உடனே நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் புதிய உறுப்பினராக 9 பேர் இணைந்தனர். கணைய புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு சென்னை பெருங்குடியில் செயல்பட்டு வரும் ஜெம் மருத்துவமனையில் இரைப்பை குடல் மற்றும் லேப்ராஸ்கோபி சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கணைய புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை கடைபிடிக்கும் வகையில் இந்தியாவின் முதன்மையான சென்னை OMR சாலையில் பெருங்குடியில் செயல்பட்டு வரும் ஜெம் மருத்துவமனை இரைப்பை குடல் மற்றும் லேப்ராஸ்கோபி சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. நிகழ்ச்சியில் உலக அளவில் மிக ஆபத்தானதும் வேகமாக பரவி வரும் கணைய புற்றுநோய்க்கு எதிராக போராடும் நோயாளிகளுக்காக ஆரம்ப நிலை கண்டறிதலின் அவசியம் குறித்தும், சரியான நேரத்தில் சிகிச்சை அளித்தல் மற்றும் இரக்கமிக்க ஆதரவு வழங்கல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக ஜெம் மருத்துவமனையின் நிறுவனரும் தலைவருமான டாக்டர் C பழனிவேலு தெரிவிக்கையில், கணைய நோய்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் கணைய புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக உலகம் பூராவும் அனுசரிச்சுட்டு வரும். அதன் ஒரு பகுதியாக இன்று ஜெம் மருத்துவமனையில் 3 நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முதலாவது கணைய நோயிலிருந்து விடுபெற்ற பயனாளிகளின் கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. அதற்கு அடுத்ததாக ஜெம் மருத்துவமனையின் சார்பில் 2 முக்கிய திட்டங்கள், கணைய நோய்கள் சார்ந்த திட்டங்களை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளோம். முதலாவது கணைய ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் என சொல்லப்படக்கூடிய கணைய அலர்ச்சி அக்யூட் பேங்க்ராடைட்டிஸ் நோயாளிகளுக்கு மேலூரில் உள்ள சுந்தரப்பான் கண்மாய் நிரம்பி கழிவு நீருடன் சாலையில் ஓடுவதை தடுக்க வேண்டும் எனவும், உடைக்கப்பட்ட வடிகால்வாயை சீரமைக்க வேண்டும் எனவும் நீர்வளத்துறையினருக்கு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் பெய்து வரும் பருவமழையின் காரணமாக மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கண்மாய்கள் படிப்படியாக 90% கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில்
மேலூரிலிருந்து அழகர் கோவில் செல்லக்கூடிய சாலையோரத்தில் உள்ள சுந்தரப்பான் கண்மாய் முழு கொள்ளளவை எட்டியதால் இங்கிருந்து சூரக்குண்டு கண்மாய்க்கு தண்ணீர் செல்லக்கூடிய வடிகாலை மர்ம நபர்களால் உடைக்கப்பட்டதில் தண்ணீர் சாலையில் திரண்டு ஓடுகின்றது. மேலும் கண்மாயிலிருந்து வெளியேறிய தண்ணீர் அருகே உள்ள கழிவுநீர் செல்லக்கூடிய வாய்க்காலில் கலக்கப்பட்டு கழிவுநீர் வாய்க்கால் நிரம்பி சாலையில் திரண்டு ஓடுகின்றது. மேலும் சாலை ஓரங்களில் கொட்டப்படும் குப்பைகள் மற்றும் திடக்கழிவுகள் சாலை ஓரங்களில் வெளியேற்றப்படுவதால் தொற்றுநோய் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டு உள்ளது. மேலும் சாலையில் வெளியேறக்கூடிய கழிவுநீர் அருகே உள்ள தினசரி கடைகளுக்குள் புகுந்ததால் ரூபாய் 15,000 மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக கடையின் உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக நீர்வளத்துறையினர் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு முறையான வடிகால்களை அமைத்து தர வேண்டும் என்றும் இதுபோன்ற சம்பவம் இனியும் நடக்கக்கூடாது என்றும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். விவசாயம் செழிக்கவும் தொழில் வளர்ச்சியடையவும் குடியாத்தம் லிங்குன்றம் கிராமத்தில் வேல் பூஜை சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அறக்கட்டளை சார்பில் சத்ரு சம்ஹார கிருத்திகை வேல் பூஜை நிகழ்ச்சி லிங்குன்றம் கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக ஈரோடு மாவட்டம் கோபியை பகுதியை சேர்ந்த ஆதீன ஸ்ரீகாரியம் சிவநெறி பிரச்சாரகர் ஸ்ரீ சிவாகர தேசிக சுவாமிகள் கலந்து கொண்டு ஆன்மீக உரையாற்றினார். முன்னதாக வேல் வைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீபாராதனைக்கு பின்னர் விவசாயம் செழிக்கவும் தொழில் வளர்ச்சியடையவும் குடும்பத்தில் அமைதி நிலவவும் உலக நன்மைக்காகவும் வேல் பூஜை நடைபெற்றது. இதில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன், மூத்த வழக்கறிஞர்கள் ராஜேந்திரன், பூபதி, ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பழனி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் பிச்சாண்டி, மகாலிங்கம், ரவி உள்ளிட்ட ஏராளமான பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற பெண்களுக்கு வேல், லட்டு, விபூதி, சந்தனம், ருத்ராட்சம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. வேல் பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவையில் பள்ளி மாணவர்களுக்கு இரத்த தானம் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆசிரியர்கள், முதல்வர்கள் இரத்த தானம் வழங்கிய நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள சைதன்யா பள்ளியில் மாணவர்களுக்கு இரத்த தானத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இரத்த தானம் வழங்கும் இந்த முகாமில் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களை சேர்ந்த தனியார் பள்ளிகளின் ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களின் இரத்தத்தை தானமாக வழங்கினர். ஒரு இரத்த தானம் பல உயிர்களை காப்பாற்றும் என்ற எண்ணத்தை சிறு வயதிலேயே மாணவர்களிடம் விதைப்பதற்காக இந்த விழிப்புணர்வு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். பள்ளி மாணவர்களுக்கு செயல்முறை மூலம் சமூக பொறுப்பை எடுத்துக்காட்டிய ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்களின் இந்த முயற்சிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனிதா, ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் காலப்பட்டி பிரான்ச் பிரின்சிபல். ஏஷியாஸ் பிக்கெஸ்ட் எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல், ஸ்ரீ சைத்தன்யா எஜுகேஷனல் ட்ரஸ்ட். ஸோ அவங்களோட ஃபவுண்டர் சேர்பர்சன் மிஸ்ஸஸ் ஜான்சி லக்ஷ்மி பாய் மேம், அவங்களோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ மேமோட வேல்யூஸ், அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த சொசைட்டி இஸ் எண்ண முடியாத அளவுக்கு அவங்க இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. புதுக்கோட்டையில் விவசாயிகள் மாநகராட்சியின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் உடைந்த குடிநீர் குழாய் அருகே நாற்று நட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட தெலகர் திடலில் இருந்து மச்சுவாடி வரை புதுக்கோட்டை தஞ்சை நெடுஞ்சாலையின் ஓரத்தில் காவிரி குடிநீர் குழாய்கள் செல்கின்றது. இந்த குழாய்கள் சேதமடைந்து உள்ளதால் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் தண்ணீர் தேங்கி குடிநீரில் கழிவுநீர் கலந்து விநியோகம் செய்யப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் இதற்கு நடவடிக்கை எடுக்க பலமுறை மாநகராட்சியை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதனால் உடைந்த குடிநீர் குழாயிலிருந்து வெளியேறும் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய பகுதியில் நாற்று நட்டு மாநகராட்சியின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதற்கு பிறகும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். செங்கம் அருகே அரசு பேருந்து சைக்கிளில் சென்றவர் மீது மோதிய விபத்தில் கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மண்மலை முருகன் கோவில் பகுதியில் கிருஷ்ணகிரியில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற அரசு பேருந்து திடீரென சைக்கிளில் சென்றவர் மீது மோதியதில் நாச்சிப்பட்டு பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி இஸ்மாயில் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவம் குறித்து செங்கம் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாரணாசிக்கு பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வருகின்ற 8ஆம் தேதி 4 புதிய வந்தே பாரத் ரயில்கள் தொடக்கம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் 121 தொகுதிகளில் முதல் கட்ட வாக்குப்பதிவு. கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக 60% தாண்டி சாதனை படைத்த பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போரை தடுத்து நிறுத்தியதாக மீண்டும் தெரிவித்தார் அமெரிக்க அதிபர். 58வது முறையாக போரை நிறுத்தியதாக அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் பதிவு. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.